அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு எதிராக தீர்ப்பு வந்திருக்கு. அவருக்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டு கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சம்பவம் நடந்த பிறகு இந்த வழக்கு விசாரணையில் இருக்கிற போதே திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டியில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். ஞானசேகரன் யார் யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிற அந்த சிடிஆர் கால் ரெக்கார்ட்ஸ் என்கிட்ட இருக்குது. இந்த வழக்கு விசாரணை முடிகிற போது நான் அதை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போவே எல்லோரும் கேட்டாங்க, அதை அப்போவே செய்ய வேண்டியதானே அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக அந்த சமயத்திலே நான் இதற்கு விளக்கம் கொடுத்துருந்தேன். அண்ணாமலை இந்த விஷயத்தை இப்போ வெளியில் சொன்னதுக்கான காரணம் அது இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி. நீங்கள் குற்றவாளியை காப்பாற்றுற மாதிரி ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா நீங்களும் மாட்டிக்குவீங்க. ஸோ அதனால் வழக்கை நேர்மையாக விசாரிக்க வேண்டும் அப்படின்னு அந்த அதிகாரிகளுக்கு விசாரணை குழுவுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இப்போது அந்த வழக்கு விசாரணை முடிஞ்சிருச்சு. ஞானசேகரன் குற்றவாளி தான் அப்படின்னு தீர்ப்பாயிருச்சு. ஆனால் ஞானசேகரனுக்கு பின்னாடி யாருமே இல்லை அப்படின்னு இன்றைக்கி அரசாங்கம் சொல்லியிருக்கு இல்லையா. நீதிமன்றம் கூட அதை சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த குற்றவாளி ஒருவர் தான், அவர் ஃப்ளைட் மோட்டில் வச்சுருந்தார், அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை செய்கிறேன்னு சொல்லி அந்த பெண்ணை மிரட்டி இருக்கிறார் அப்படின்னு நீதிமன்றமே சொல்லியிருக்கு. அரசு வழக்கறிஞர் ஒருபடி மேலே போய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிமே யார் அந்த சார்னு யாராவது கேட்டால் அது நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. ஸோ அப்போ இவங்களுடைய நோக்கம் எல்லாமே யார் அந்த சார் அப்படிங்கிறத மக்கள் மறக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. ஸோ இப்போது அண்ணாமலை அவர்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக அவர் இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார். இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் மாட்டிய ஞானசேகரன் யார் யார்கிட்டையெல்லாம் ஃபோனில் பேசினாங்க, ஞானசேகரன் ஃபோனில் பேசினவங்க அதற்கு பிறகு அவங்க யாருக்கிட்டெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிற விபரத்தை திரு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இதுவும் முழுமையான விபரம் இல்லை. அவர் 48 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காரு, அரசாங்கத்துக்கு டைம் கொடுத்துருக்காரு. இது தொடர்பான உண்மையான விவரங்களை அரசாங்கம் வெளியிடலைன்னா அந்த பேரையும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ அண்ணாமலை வெளியிட்ட வீடியோவில் இருக்கக்கூடிய விவரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த குற்றச்சம்பவம் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி நடக்குது. அந்த 23ஆம் தேதி அந்த குற்றச்செயல் நடக்கும்போது ஞானசேகரனுடைய ஃபோன் ஃப்ளைட் மோடில் இருந்தது, ஏர்பிளேன் மோடில் இருந்தது அப்படிங்கிறது உண்மைதான் அப்படிங்கிறது திரு அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த குற்றச்சம்பவம் நடந்து முடிஞ்சு ஞானசேகரன் வெளியில் வந்ததுக்கப்புறமா அல்லது ஃபோன் ஆன் பண்ணதுக்கப்புறமா இந்த ஞானசேகரன் என்ன பண்ணியிருக்கான், உடனடியாக ஒரு காவல்துறை அதிகாரிக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். 8:55 மணிக்கு அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட ஞானசேகரன் ஃபோனில் பேசியிருக்கான். ஒரு 6 நிமிஷம் கழித்து அந்த காவல்துறை அதிகாரி ஞானசேகரனுக்கும் ஃபோன் பண்ணியிருக்கார். இது 23ஆம் தேதி, அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி ஒரு குற்றச்செயலை செய்த ஒரு நபர் அந்த குற்றச்செயலேருந்து வெளியில் வந்த உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர், இந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவன் மேலே எத்தனை கேஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அத்தனை வழக்குகள் இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் காவல்துறை அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி பேச வேண்டிய அவசியம் என்ன? அந்த அதிகாரி எதற்காக இவர் திருப்பி கூப்பிடுறாரு? இது முதல் கேள்வி. அடுத்த நாள் 24ஆம் தேதி காலையில் ஞானசேகரன் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறார். அவர் யார் அப்படின்னா திமுகவுடைய வட்டச் செயலாளராக இருக்கக்கூடிய கோட்டூர் சண்முகம். இந்த கோட்டூர் சண்முகத்துக்கிட்ட 24ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 7:30 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 5 முறை ஞானசேகரன் ஃபோனில் பேசுகிறார். 4 மணிக்கு மேலே தான் ஞானசேகரனை காவல்துறை கைது செய்கிறது. காவல்துறை கைது செய்யலை, விசாரணைக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. 24ஆம் தேதி சம்பவம் நடந்த அடுத்த நாள் விசாரணை முடிந்து ஞானசேகரனை ரிலீஸ் பண்ணது காவல்துறை. அவனை வெளியில் விடுறாங்க. வெளியில் வந்த உடனே ஞானசேகரன் என்ன பண்ணுறான், மறுபடியும் கோட்டூர் சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறான். அந்த கோட்டூர் சண்முகம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஒரு காவல்துறையுடைய உயர் அதிகாரி ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கார். அதுவும் 2 முறை பேசியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அதே கோட்டூர் சண்முகம் அமைச்சர் மா சுப்பிரமணியம், தமிழகத்துடைய சுகாதாரத்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கிட்ட 2 முறை ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. அப்போ இது எல்லாமே 24ஆம் தேதி தான் நடக்குது. 25ஆம் தேதி மாலை தான் இந்த ஞானசேகரனை காவல்துறை கைது பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம். இது அண்ணாமலை வெளியிட்ட வீடியோவில் இருக்கிற ஒரு விஷயம். நேற்று அந்த தீர்ப்பு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா பாதிக்கப்பட்ட மாணவியுடைய வழக்கறிஞர் பேட்டி கொடுக்கிறார்.
இப்போ நம்ம அரசு வழக்கறிஞர் கொடுத்த பேட்டியை பார்த்தோம். ஸ்டாலின் அதற்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டாரு. நாங்கள் பார்த்தீங்களா 5 மாதத்துலேயே தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு அவர் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டாரு. தன்னைத்தானே பாராட்டிக் கொள்கிறார். அதெல்லாம் நடந்தது. ஆனால் பாதிக்கப்பட்ட மாணவியுடைய வழக்கறிஞர் சொன்னதை நீங்கள் இங்கே பார்த்தீங்களா? அதை பற்றி யாராவது பேசினாங்களா? அந்த பாதிக்கப்பட்ட மாணவியுடைய வழக்கறிஞர் சொன்னது, மாணவி காவல்துறைக்கு புகார் கொடுக்க போகும்போது, இல்லை புகார்லாம் கொடுக்காதீங்க, உங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னது காவல்துறை. காவல்துறை அந்த மாணவி புகார் கொடுக்காம தடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த மாணவி மருத்துவ பரிசோதனைக்காக செல்லும் போதும் கூட அந்த மாணவி தடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ குற்றம் நடந்து அதற்கு பிறகு காவல்துறை முறையாக வழக்கு பதிவு செய்கிற வரைக்குமே இந்த வழக்கை எப்படி மூடலாம்னு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த பாதிக்கப்பட்ட மாணவியுடைய வழக்கறிஞருடைய பேட்டியிலிருந்து நம்மளுக்கு தெரியுது. ப்ளஸ் இப்போ அண்ணாமலை சொன்ன இந்த விஷயத்தையும் எடுத்துக்கோங்க, இரண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஞானசேகரன் திமுகவுடைய அனுதாபி அப்படின்னு சொன்னாங்களே தவிர, திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் வரைக்கும் அவனுக்கு தொடர்பு இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போது ஒரு குற்றத்தை செய்தவன் காவல்துறை அதிகாரியுடனும் தொடர்பில் இருந்திருக்கா, ஆளும் கட்சி பிரமுகர்களுடனும் தொடர்பில் இருந்திருக்கா. குற்றத்தை செய்த பிறகு காவல்துறை அதிகாரிகிட்டையும் ஃபோனில் பேசியிருக்கா, ஆளுங்கட்சி பிரமுகர்கிட்டையும் ஃபோனில் பேசியிருக்கா. அந்த ஆளுங்கட்சி பிரமுகர் கோட்டூர் சண்முகம் அவர் உயர் காவல்துறை அதிகாரிகிட்ட பேசியிருக்காரு. ப்ளஸ் அமைச்சர் மா சுப்பிரமணியம் கிட்ட பேசியிருக்காரு. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்போ ஞானசேகரனை காப்பாற்றுவதற்கு முயற்சி நடந்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. அது ஒன்று. இரண்டாவது, யார் அந்த சார்? ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி, அவன் அந்த ஒரு குற்றத்தை மட்டும்தான் செய்தான், அவனை தவிர வேறு யாரும் இதில் சம்மந்தப்படவே இல்லை அப்படின்னு கமிஷனர் அருண் வரைக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதே வாதத்தை தான் கோர்ட்டில் வச்சாங்க. நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கொண்டது. அப்படிங்கிறது எல்லாமே சரி, ஓகே. ஆனால் இதுக்கு பின்னாடி இவங்கெல்லாம் ஃபோனில் பேசியிருக்காங்களே, அவங்களெல்லாம் விசாரிச்சிங்களா? இதெல்லாம் காவல்துறை செய்ய வேண்டிய பணிதானே. கோட்டூர் சண்முகம் விசாரிக்கப்பட்டாரா? காவல்துறை அதிகாரி விசாரிக்கப்பட்டாரா? கோட்டூர் சண்முகம் பேசிய உயர் காவல்துறை அதிகாரி விசாரிக்கப்பட்டாரா? அமைச்சர் மா சுப்பிரமணியம் விசாரிக்கப்பட்டாரா? இவங்களுக்கும் ஞானசேகரனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேள்விகள் கேட்கப்பட்டதா? சரி, இவங்க சொன்ன மாதிரி ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி, அவர் அந்த ஒரு குற்றத்தை மட்டும்தான் செய்தார் அப்படின்னு இவங்க சொன்னவங்க மே 16ஆம் தேதி இன்னொரு பாலியல் வழக்கு ஞானசேகரன் மேலே போட்டிருக்கு காவல்துறை. அந்த வழக்கை பற்றி நம்மளுக்கு எந்த தகவலும் வெளியில் வரல, அந்த எஃப்ஐஆரும் வெளியில் வரல. அண்ணா பல்கலைக்கழக மாணவியோடைய எஃப்ஐஆரை லீக் பண்ணவங்க ஏன் இந்த எஃப்ஐஆரை லீக் பண்ணல, ஏன் வெளியில் விடலை? வழக்கறிஞர்களுக்காக தெரியணுமா வேண்டாமா? தெரியவே இல்லை. எதற்காக இந்த பாலியல் வழக்கு? அந்த பாலியல் வழக்கு எங்கே நடந்தது? யார் புகார்தாரர்? அதை பற்றின எந்த விவரமும் கிடையாது. இந்த வழக்கிலேயே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது அப்படிங்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் வழக்கு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு பார்த்தா தீர்ப்பு அப்படிங்கிறாங்க. எப்போ விசாரணை நடந்தது? அந்த விசாரணையில் என்ன நடந்தது? ஏன் இவ்வளவு முக்கியமான வழக்கில் விசாரணை நடந்ததை எந்த பத்திரிகையும் பெருசாக ரிப்போர்ட் பண்ணவே இல்லை? எப்படி இவங்கெல்லாம் மூடி மறைச்சாங்க? இந்த கேள்வியெல்லாம் வருதா இல்லையா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது அப்படிங்கிறது தெரியல. திரு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக இந்த கேள்விகள்லாம் கேட்டிருக்காரு, ஆதாரத்தினோட கேட்டிருக்காரு. இதனுடைய பின்விளைவுகள் என்னன்னு தெரிஞ்சுதான் அவர் இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. இதில் மிக முக்கியமாக அமைச்சர் மா சுப்பிரமணியம், இது தொடர்பாக அந்த காலகட்டத்திலேயே நான் வீடியோ போட்டிருந்தேன். அமைச்சர் மா சுப்பிரமணியம் எங்கே போனாருன்னு கேட்டிருந்தேன். 23ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்து 24 அவர் ஞானசேகரன் கைது செய்யப்பட்ட பிறகு 25, 26லாம் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கும் ஞானசேகரனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் அனைத்தும் வெளியில் வந்தது. முக்கியமாக மா சுப்பிரமணியத்தோட இந்த ஞானசேகரன் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்திருக்கான் அப்படிங்கிறதுக்கு எல்லா ஆதாரங்களும் வெளியில் வந்தது. அவங்க வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்ருக்காரு. மா சுப்பிரமணியம் எங்கே போனாலும் இந்த ஞானசேகரன் பின்னாடி நிற்கிறான். அந்த அளவுக்கு அமைச்சருக்கும் ஞானசேகரனுக்கும் தொடர்பு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. ஆனால் இந்த தொடர்பு பற்றி எந்த கேள்வியும் மா சுப்பிரமணியம்கிட்ட கேட்கல, எந்த பத்திரிகையாளரும் கேட்கல, இப்போ வரைக்கும் கேட்கல. அந்த சம்பவம் நடந்து இந்த ஆதாரமெல்லாம் வெளியில் வந்த உடனே இந்த மீடியா கண்ணில் மா சுப்பிரமணியம் மாட்டவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள், அதாவது பொங்கல் முடிகிற வரைக்குமே மாட்டவே இல்லை. தினமும் பேட்டி கொடுக்குற ஆள், எப்போ வேணாலும் மீடியாவை சந்திக்கக்கூடிய ஆள் மா சுப்பிரமணியம். ஆனால் அவர் அந்த 10 நாள் 15 நாட்கள் மீடியாவை சந்திக்கவே இல்லை. மீடியாவும் அவரை கேள்வி கேட்கவே இல்லை. முதல்வருடைய நிகழ்ச்சியில் கூட இந்த மா சுப்பிரமணியம் கலந்துக்கல. ஏன்? இதற்கெல்லாம் காரணம் என்ன?
எப்படி இவ்வளவு முக்கியமான ஒரு கேள்வியை அமைச்சர்கிட்ட கேட்காம மீடியா தவிர்த்தாங்க? எப்படி அமைச்சரை தப்பிக்க விடுறாங்க? எதற்காக அமைச்சர் காப்பாற்றப்படுகிறார்? ஒரு கேள்விக்கு பதில் சொல்றதுல என்ன பிரச்சனை? இத்தனை கேள்வியும் வருது இல்லையா? இந்த கேள்விக்கெல்லாம் முதல்வர் பதில் சொல்வாரா? இப்போ பீத்திக்கிறாங்கல்ல, நாங்கள் தான் 5 மாதத்துலேயே தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு. எதற்காக இவ்வளவு அவசரமாக இந்த வழக்கை நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்தார்கள் அப்படிங்கிற அந்த கேள்வியும் இப்போ எழுது. இப்போ அண்ணாமலை எழுப்பி இருக்கிற அந்த கேள்விகளுக்கெல்லாம் முதல்வர் பதில் சொல்லணும், திமுக காரங்க பதில் சொல்லணும். இப்போ இதுவே நேற்று வரைக்கும் அண்ணாமலை இந்த மாதிரி கால் ரெக்கார்டு வெளியிடுவேன்னு சொன்னார், வெளியிட்டாரா? எங்கே போனார் அண்ணாமலை அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்க இன்னைக்கு அந்த கால் ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியிட்ட உடனே, அண்ணாமலை வீடியோ வெளியில் வந்த உடனே இதையெல்லாம் நீங்கள் ஏன் கோர்ட்டில் சொல்லலை, இதையெல்லாம் அந்த விசாரணை குழுவில் சொல்லலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அதே கேள்வியை நான் திருப்பி கேட்குறேன். அண்ணாமலை எங்கிட்ட சிடிஆர் கால் ரெக்கார்டு இருக்குன்னு சொன்னது என்ன இன்னைக்கு நேத்தா? அவர் ஜனவரி பிப்ரவரி மாதமே சொல்லிட்டாரு. அப்போவே விசாரணை குழு அவரை விசாரிச்சிருக்கலாமே. சரி, விசாரணை குழு விசாரிக்க வேண்டாம், தமிழக காவல்துறை ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருக்கலாமே. அண்ணாமலை மேலே இந்த மாதிரி கால் ரெக்கார்டு எடுத்து வச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க, அவருக்கு நோட்டீஸ் கொடுங்க, அவர் விளக்கம் சொல்லட்டும், நீங்கள் வழக்கு போட்டிருக்கலாமே. ஏன் செய்யலை? அப்போது இதற்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, அவங்களையெல்லாம் காப்பாற்றுறதுக்கு இங்கே முயற்சிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது இதன் மூலமாக வெளியில் வருது. அதனால தான் திரு அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்கிறார், நீதி கிடைக்கும் வரை இறுதி வரை கண்டிப்பாக இதை விடப்போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். அண்ணாமலை அவர்களுடைய வீடியோவை எல்லாரும் முழுசாக பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் அதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஃபார்வேர்ட் பண்ணப்பட வேண்டிய ஒரு வீடியோ. இந்த கேள்வி எல்லாருக்கும் போய் சேரணும், அந்த கேள்வியை மக்கள் கேட்கணும். அப்பதான் இவங்க பதில் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு இவங்க கிட்ட மீடியா இருக்கு. உண்மையிலேயே நெஞ்சுரம் மிக்க நேர்மையான மீடியாவாக இருந்தால் என்ன செய்யணும்? இன்னைக்கு டிவி விவாத நிகழ்ச்சியில் இதுதான் தலைப்பாக இருக்கணும். அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ தான் தலைப்பாக இருக்கணும். அவர் கேட்ட கேள்விகள் தான் விவாதமாக இருக்கணும். அந்த கேள்விகளுக்கு திமுகவை சார்ந்தவர்கள் பதில் சொல்ல வைக்கணும். ஆனால் இன்னைக்கு அவங்க அதை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? வெயிட் பண்ணி பாருங்க. நன்றி.